வேடா வேடா. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம்னா பாரிஸ் போயிட்டுருக்கோம். ஆட்டோ ட்ரெயினில் போய் ரொம்ப நாளாதா, அதனால் இன்றைக்கி ஒரு ஆட்டோ பயணம், அப்படியே ஒரு ட்ரெயின் பயணம். இப்போது தாம்பரம் போயிட்டுருக்கோம். தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் ஏறி சென்ட் தாமஸ் மவுண்ட் போனோம். அங்கேருந்து என் ஃப்ரெண்ட் என்னை பிக்கப் பண்ணிப்பான். இதுக்கு நடுவில் தான் ஒரு விஐபியை பார்த்தேன். யாருன்னு நீங்களே பாருங்கள். தாம்பரம் வந்து இறங்கினதும் ஒரு கூட்டமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு கேட்டால், முதலமைச்சர் வர்றாருன்னாங்க. எம்சிசி காலேஜில் ஏதோ ஒரு ஓப்பனிங்னு சொல்லிட்டு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அவரையும் நேரில் பார்த்தாச்சு. டெப்யூட்டி சிஎம்மை பார்த்துட்டு அப்படியே தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி நம்ம திரிசூலம் மலை அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் ஆகிட்டேன். கூட்ஸ் ட்ரெயின் போய்ட்டுருக்கு. போஸ்ட் பாக்ஸ் இது வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. என் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதான் பாரிஸ் போக. என் ஃப்ரெண்டு என்னை சென்ட் தாமஸ் மவுண்டில் பிக்கப் பண்ணிட்டான். நாங்கள் அங்கேருந்து மெட்ரோ போயிட்டு, இந்த மெட்ரோலேருந்து ஆனந்தூர் போயிட்டு, அங்கேருந்து கனிப்திங் மெட்ரோ பிடிச்சி நாங்கள் ஹைகோர்ட் ரீச் ஆகிட்டோம். அந்த காலத்தில் கட்டின பில்டிங் எல்லாமே இன்னும் பார்க்க அழகாக தான் இருக்குது. வாடா பசிக்குது எங்கேயாச்சும் சாப்பிடுவான்னு சொன்னால் அவன் என்னை ஒரு சாண்ட்விட்ச் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு சாண்ட்விட்சு, பானிபூரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே வந்ததே நட்ஸும் வாங்கிட்டு போகிறதுக்கு தான். நட்ஸும் வாங்கியாச்சு. இவன் தான் என் ஃப்ரெண்டு. இவன் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கு ஒரு நாள் மேக்கப் போட்டுடுவான். அப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட்டை காட்டுறேன், அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வேடா நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.